என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பேசிய நம்முடைய அப்பா கல் நல்லசாமி அவர்கள், என்னுடைய அன்பு தம்பி பனையேரி பாண்டியன், என்னுடைய தம்பி விக்டர், எல்லாரும் கல் என்பது நமது உணவு, நமது உரிமை என்பதை பதிவு செய்தார்கள். இங்கே சிலர் ஏதோ கல்லை நாங்களே இப்போதான் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சது போல ஒரு எங்கேயோ உட்காந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்தது போல கருதுகிறார்கள். அப்படி இல்லை. தமிழனுடைய வாழ்வியலோடு இணைந்த ஒன்று கரும்பு, வாழை போல பனையும் தென்னையும். அப்படிதான் நீங்கள் பார்க்கணும். வேளாண்மையினுடைய விரிவாக்கம்தான் ஆடு மாடு வளர்த்தல், கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், மீன் வளர்த்தல், இது போன்ற இவைகளெல்லாம் பனை தென்னை எல்லாம் வேளாண்மையினுடைய ஒரு விரிவாக்கம். அது தெரியாமல் கல்லுக்கு தடை போடுவது என்பது அந்த கொடுமையை நம்மளால் ஏற்க முடியாது. ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டார்கள். அதற்கு காரணம் உங்களுக்கு தெரியும். அதை எதிர்த்து முறியடித்தோம். அதிகமாக மாட்டினுடைய பயன்பாடு, நாட்டு மாடு என்றால் என்ன, ஏட்டு பால் என்றால் என்ன என்பதை தெரு தெருவாக ஊராக பேசி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திய ஒரு மகன் நான் என்பதில் ஜல்லிக்கட்டு போராட்டம் பெரும் எழுச்சியாக வந்ததற்கு ஒரு பெரிய காரணியாக நான் இருந்தேன் என்பது யாராலும் மறுக்க முடியாது. தன்னெழுச்சியாக நம் பிள்ளைகள் மக்கள் போராடி அந்த தடையிலிருந்து சற்று விடுதலை பெற்றிருக்கிறோம். அதுபோல கல், எங்கள் ஐயா நல்லசாமி அவர்கள் சொன்னது போல, மது என்று நிரூபித்து விட்டால் 10 கோடி தருகிறோம் என்கிறார். தாயின் மாரிலிருந்து வருகிற பால் போல பனையின் மார்பிலிருந்து இது வருகிறது. பனம்பால் தென்னம்பால். நாங்கள் அதிகாரத்துக்கு வரும்போது வந்த உடனே கல் என்றதை நீக்கிவிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்றுதான் கடைகளை திறப்போம். சீமை சரக்குகளை தடை செய்வோம். இந்த மாதிரி தெருவுக்கு 2 கடைகளை இருக்கிறதை மூடுவோம். உயர் ரக விடுதிகள், 5 நட்சத்திர விடுதிகள், சுற்றுலா தலங்கள், கடற்கரையில் இருக்கிற தங்கும் விடுதிகள், அதுக்கு வேணால் அனுமதி கொடுத்து வெளிநாட்டு பயணிகள் வந்தால் அவர்களுக்கு வேணால் அந்த வாய்ப்பை கொடுப்போம். நம்ம பிள்ளைகளுக்கு இப்படி தெருவுக்கு 2 படிப்பகம் இருக்க வேண்டிய இடங்களில் எல்லாம் தெருவுக்கு 2 குடிப்பகங்களை திறந்து வைத்திருக்கிறார்கள். கல்லை விஷம் என்கிறார்கள். அப்போது நமக்கு ஒரு கேள்வி தோன்றுகிறது. டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி எல்லாம் மிளகு ரசமா என்ற கேள்வியை கேட்க நமக்கு தோன்றுகிறது. கல் நஞ்சு என்றால், கல் மது தடை செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் அரசு நடத்துகிற டாஸ்மாக் கடையில் விற்கிற பீர், பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின் எல்லாம் கோயிலில் கொடுக்கிற தீர்த்தமா, புனித நீரா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிறது. இந்தியாவில் எல்லா மாநிலங்களும் கல் இறக்க தடை இல்லாத போது என் நிலத்தில் மட்டும் ஏன் தடை? இந்த கேள்வியை எழுப்பாதவன் எப்படி மானமுள்ள மனிதனாக, அதுவும் தன்மானமிக்க தமிழனாக இருக்க முடியும்? புதுச்சேரியில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, ஆந்திராவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, எல்லா மாநிலங்களையும் இருக்கும்போது என் நிலத்தில் ஏன் தடை? ஒரே காரணம்தான், என் உடன் பிறந்தார்களே. எந்த மாநில முதல்வருக்கும் சாராய ஆலைகள் கிடையாது. தமிழ்நாட்டை ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டு இருப்பவர்களுக்கு சாராய ஆலைகள் கணக்கில்லாது. டாஸ்மாக் கடைகளில் விற்கிற சரக்கு இவர்கள் காய்ச்சுகிற சரக்கு. உலகத்தில் உற்பத்தி செய்வனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருந்ததில்லை. தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாராயத்தை காய்ச்சுவனும் விற்பவனும் ஒரே ஆளாக இருக்கிறான். இங்கே இருக்கிற சிக்கல் அதுதான். கல்லை திறந்து விட்டால் எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும், எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் 2 லிட்டர் 3 லிட்டர் முடிஞ்சிடும். கல் உணவின் ஒரு பகுதி ஏன் சொல்கிறான்? போதும்ன்றான். சாப்பிடும்போது சாப்பாடு மட்டும் போதும்ன்றான். அது மாதிரி கல் ஒரு 3 லிட்டர் குடித்தா போதும்ன்றான். ஆனால் 3 லிட்டர் குடிச்சிட்டு ஒரு அதிகபட்சம் போனால் 100 ரூபாய்க்குள்ள குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். ஆனால் டாஸ்மார்க்கு சரக்கு அதை அனுமதிக்கலை. நீ 100 ரூபாயோட வீட்டுக்கு போறியா, இங்கே வா, பொண்டாட்டி தாலியாக இருக்குன்னு ஆத்தா அப்படின்னு சொத்தை வைக்கணும்ல, வா அப்படின்னு குடிச்சு குடல் செத்து சாகிற வரை வைப்பான். இவர்கள் அந்த கடையை திறந்து வைத்து விட்டு, அதுவும் பெரிய வியாபாரியே சொல்கிறார், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், உங்கள் அப்பா நான் சொல்லுகிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள், அது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் உங்கள் உடலை கெடுத்துக் கொள்கிறீர்கள்? அது கடையை விற்கிறது, அது நான் தான். எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஒரு தாத்தா தெருவில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா விளையாடி இருக்கும்போது, பாடாவதி பல்லுப்படி யாரும் வாங்காதீர்கள்,
பாடாவது வெள்ளிப்பொடி யாரும் வாங்காதீர்கள், சாப்பிட்டு 4 நாளாச்சு, சாப்பிட்டு 4 நாளாச்சு பாரு. நாங்கள் எங்கள் அம்மா பாவம்மா தாத்தா சாப்பிட்டு 4 நாள் ஆச்சுங்கிறாருன்ட்டு அவர் சொன்ன பாடாவதி பல்பொடியை வாங்குவோம். அது மாதிரி நம்ம அப்பா யாரும் குடிக்காதீர்கள், யாரும் குடிக்காதீர்கள், உங்களை நம்பி தான் திறந்து வச்சிருக்கேன், 50,000 கோடி அதுலேருந்து தான் வரணும். இது 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 ஒரு கூத்து, இது ஒரு கொடுமை. அதான் இது அந்த நிலைமையை மாற்றணும். கலிகள் கலிகட்கு நீட்டத்தம் கையால் கலிகள்